எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. முதல்ல அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நாளை அந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போகிறோம். தமிழ்நாட்டில் நாளை இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போகிறோம். அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 13 தொடங்கும். மாநிலத்தில் நடப்பாண்டில் 78 கல்லூரிகளில் 13,999 எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது என்றும் அருண்ராஜ் பேட்டி. தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் நான் பேசியது உண்மைதான், ஆனால் பொய்யான வழக்கா இல்லையா என இப்போது கூற முடியாது. கைதாகி ஜாமீனில் இருக்கும் திருநாவுக்கரசு பரபரப்பு பேட்டி. அவரிடம் பேசின உண்மை, அந்த அமௌண்ட்டுக்கான விஷயம் விளக்கம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க, சொல்லப்பட்டிருக்க. அவரோட பேசின இல்லன்னு சொல்ல, பொய் சொல்லல, மறுக்கப்படல, ஊடகவியலாளரும் காவல்துறை சொல்லப்பட்டிருக்க. அது என்ன பேசுறது மனசாட்சிக்கு எனக்கு தெரியும், நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்க, அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்க. விஜய் முதலமைச்சர் ஆவார் என சொன்னதே முதலில் நான் தான். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட பின்னர் திருநாவுக்கரசு பேட்டி. தமிழகத்திலே இந்தியாவிலே முதல் முறையாக விஜய் முதலமைச்சர் சொன்னது நான் தான். யாரும் மறுக்க முடியுமா? தமிழகத்தில் நான் தானே சொன்னேன். 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தானே சொன்னேன். தமிழக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேக தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளை இபிஎஸ் தவறவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டறிக்கை. தேனி மாவட்டம் மேகமலை வருசராடு பகுதி வட கிராம மக்களை அவர்களின் வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றும் முடிவை கைவிட வேண்டும். 100 ஆண்டுக்கும் மேலாக அங்கு வாழும் மக்களுக்கு உடனடியாக வீட்டுமுறை பட்டா வழங்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தல். வரும் 13ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானலில் வார விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள். மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து உற்சாகம். பழனி அருகே சுமார் 2 கோடி மதிப்பிலான மழத்து நிலத்தை 9 லட்சம் ரூபாய்க்கு முறைகேடான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக புகார். உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். மதுரை ஆவின் மண்டல அலுவலகங்களில் 30 லட்சம் பண வசூலில் முறைகேடு என புகார். விசாரணை குழு அமைப்பு. மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு இணைப்பு வழங்காமல் ஏமாற்றுவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. 8 மாதங்களாக மின்சார இணைப்பு வழங்க மறுப்பது உழவர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் என விமர்சனம். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வர்ண விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த போலீசார். 10க்கும் மேற்பட்ட போலீசார் மயங்கி விழுந்த நிலையில் ஸ்ட்ரெச்சரில் வைத்து அழைத்து சென்று சிகிச்சை. மின்சார அடுப்புகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க இறக்குமதி வரியை குறைக்க மத்திய அரசு பரிசீலனை. ஜிஎஸ்டி வரியை 18% 5% குறைக்க கோரிக்கைகள் எழுந்த நிலையில் நடவடிக்கை. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியில் அதிகரிக்கும் உட்கட்சி பூசல். மைசூரில் நடந்த போராட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கைது.
பணக்கார நாடாக மாறுவதற்கு முன்பே முதியோர்கள் நிறைந்த நாடாக மாறும். டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா ஆய்வில் தகவல். ஆயுத உற்பத்தியை பல மடங்கு உயர்த்த அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு பென்டகன் உத்தரவு. முழுமையான திட்டங்களை 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வலியுறுத்தி பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு பென்டகன் கடிதம். தாய்லாந்து நாட்டின் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானோரின் எண்ணிக்கை 8 உயர்வு. பள்ளிக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. கொசோவோ நாட்டு பிரதமர் மீது நாடாளுமன்றத்தில் முட்டை வீச்சு. கூட்டத்தொடரின் போது இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள ஆல்பின் குர்தி மீது எதிர்க்கட்சி எம்பி முட்டை வீசியதால் பரபரப்பு. இந்தியா இலங்கை அணிகளிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி. காயமடைந்த சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக சர்ஃபராஸ் கான் களமிறங்க உள்ளதாக தகவல்.